friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். OnePlusல flagship மொபைல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா OnePlus 10 Pro இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 10T அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோவோட கொஞ்சம் பிரைஸ் கம்மியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. வெறும் 19 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் லைவாகவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதையும் தாண்டி ஒரு சில குறைகளுமே என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த OnePlus ஃபோனுக்குன்னு யூனிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதையும் நான் நோட் பண்ணேன். நீங்கள் இந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிவைஸ் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கிடைச்சது. அதுக்குள்ள என்னால் எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இது ஒரு குயிக் ரிவ்யூவாக தான் நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா லவுடலி டெக் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்ல நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உடனடி அப்டேட் உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அதே ரெட் கலர் பாக்ஸ் தான் 10T அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் மொபைலில் என்னெல்லாம் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணல. இது ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எடுத்தோடனே கேஸ் இருக்கு. அண்ட் யூசர் மேனுவல், குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ் இருக்கு. அண்ட் OnePlusக்கான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெட் கேபிள் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை ஆன் பண்ணிடலாம். ரியலாகவே மொபைலோட அந்த பெசல்ஸ் கம்மியாக இருக்கிறது அப்படியே அட்ராக்டிவாக இருக்கிற ஃபீல் கொடுத்தது. அந்த கேஸோட போட்டு பார்த்தேன். டிரான்ஸ்பரண்டாக கேஸ் கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரேவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள 160 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பாக்ஸில் வச்சிருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிளுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிற கலர் வந்துட்டு ஜேட் கிரீன் அப்படின்ற கலர் தான். இதுலேயே மூன் ஸ்டோன் பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் Gorilla Glass 5 சப்போர்ட்டோட கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்துட்டு ஜிங்க் அலாய் அப்படின்ற மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு இது பிளாஸ்டிக்கா மெட்டலா அப்படின்றது. அப்புறம் பிராண்டு கிட்ட கேட்டவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த பேக் சைடும் அண்ட் மேலே இருக்கக்கூடிய கேமரா பம்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மெட்டீரியல்லே வந்து கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து தனி ஒரு மெட்டீரியல் தான் இருக்கும். இது சிங்கிளாக அப்படியே யூனிபாடியாக பண்ணியிருக்கிறது ஒரு யூனிக்கான டிசைன் தான். பட் இந்த டிசைன் புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா ஓப்போல இதே டிசைன் வந்தது. அதே டிசைன் அப்படியே OnePlus காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம வந்து சொல்லணும். கொஞ்சம் ஏதாவது யூனிக்கா டிசைன்ல ட்ரை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற ஃபீல் தான் இருந்தது. Gorilla Glass 5 அப்படின்னோடனே ஸ்கிராச் எல்லாம் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல ஆச்சு எப்படி ஆச்சுன்னு தெரியல. பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஸ்கிராச்சுமே வந்து விழுந்திருக்கு. நான் ஹெவியா எங்கேயும் போட்டு தேய்க்கல, தெரியாம நடந்த ஒரு விஷயம் தான். பட் ஸ்கிராச் ஆகும். அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றனால நீங்க ஃபேஸை பாத்தீங்க அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். க்ளோ ஆகிற டைப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா ஆனா பிளைனா தான் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து லைட்டா பட தான் செய்யுது, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. சென்டர்ல கரெக்டா OnePlus அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.75 mm, வெயிட் வந்து 203.5 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் இருந்தாலும் வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதனால சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 20.1:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செம இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் பாட்டம் எல்லா சைடுமே செம மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்கனால ஃப்ரண்ட்ல வியூ பண்ணி பார்க்கும்போது ஃபோனை ஃபுல்லாக ஸ்க்ரீனை வந்து வியூ பண்ணுற ஃபீல் நல்லாவே கிடைக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபீல் நல்லா இருக்கு. பட் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்லிம்மா கையில் ஹோல்டு பண்ண இன்னும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா OnePlus எப்பயுமே அவங்க டிஸ்பிளேல குறை வச்சதே கிடையாது. ஃபிளாக்ஷிப்ல இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 6.7 inch Full HD Plus Fluid AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நார்மலா செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் ஹைன்னு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 60Hz இல்ல 120Hz வந்து சூஸ் ஆகும். பட் இதுல வந்து ஹை அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் செலக்ஷன் மாதிரி தான். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் 120Hzல இருந்து 90Hz இல்ல 60Hz வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ்ல செப்பரேட்டா கொடுக்கல, ஹைல தான் இருக்கு. ஸோ வாங்குறவங்க இதை நோட் பண்ணிக்கங்க. யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலுமே இருக்கு. அந்த டிஸ்பிளேல ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 10-bit டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 950 nits கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட் எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பரா தான் மேனேஜ் பண்ணுது. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. ஓவரால் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின் அப்படின்றத சொல்லி செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அதை எனேபிள் பண்றீங்க அப்படின்னும் போது நார்மலா வீடியோஸ் இதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னும் போது வீடியோ நார்மல் வீடியோவா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு அந்த ஃபீலுமே. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
குறிப்பாக நீங்கள் OnePlusல மொபைல் வாங்குறீங்க ஃப்ளாக்ஷிப்னா இந்த டிஸ்பிளேவும் நல்ல ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கும். செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. கூட நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக குறிப்பாக லோ லைட்டில் கூட நல்லாவே வந்து அன்லாக் ஆகுது. அண்ட் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. SD கார்டு எக்ஸ்பேண்டம்லாம் போட முடியாது, பட் 5G சிம் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்கு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே இங்கே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் நல்லா கொஞ்சம் லவுடரா நல்லாவே இருக்கு சவுண்ட் குவாலிட்டி. அண்ட் ரைட் சைடில் பவர் பட்டனும் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துல குட்டியா ஒரு ஸ்லாட் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கருக்கான சவுண்ட் அவுட்புட் வெளியில வர்றதுக்கு தான். நெக்ஸ்ட் எல்லாரும் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு தோணும். OnePlusல ஒரு ஹைலைட்டான விஷயம் இது கண்டிப்பா இருக்குப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தது அலர்ட் ஸ்லைடர். நார்மலாக வந்து நம்ம ஸ்லைட் பண்ணிட்டு டக்குன்னு மியூட் பண்ணிக்க முடியும், நம்மளால டக்குன்னு வைப்ரேஷனில் போட முடியும். பட் அந்த ஒரு ஆப்ஷனை இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல்லேயே ரிமூவ் பண்ணது அப்படின்றது கண்டிப்பாக OnePlus வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் டவுனில் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் OnePlus மொபைல் யூஸ் பண்ணியிருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மிஸ் ஆகிறது ஒரு சின்ன குறையா தோணுது. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் OS 12.1 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. லாஸ்ட்டாக வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து 4 வருஷத்துக்கும், சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்துக்கும் கண்டினியூவாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் வாங்குறவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் தேர்ட் பார்ட்டி ஆப் ப்ளோட்வேர்ஸ் இருக்கா அப்படின்னா ரொம்பலாம் வந்து கொடுக்கல, ஒரு 2 ஆப் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதையும் கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆக்சிஜன் OS ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வாங்குவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்குது. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது. அண்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, அப்பேச்சர் வேல்யூ 2.4 வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எங்க ஏரியால ஃபுல்லாவே மழை, அதனால என்னால வந்துட்டு போட்டோ சாம்பிள்ஸ் வந்து எடுக்க முடியல. ஒரு சில போட்டோஸ் தான் என்னால காட்ட முடிஞ்சது. ஃபுல் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நிறைய போட்டோ சாம்பிள்ஸ் ஆட் பண்றேன். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 குறை கண்டிப்பா நான் பார்க்க முடிஞ்சது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 1080p தான் மேக்ஸிமமே கொடுத்துருக்காங்க. 4K நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதுவும் குறிப்பா ஃபிளாக்ஷிப் மொபைல்ல. அண்ட் இன்னொன்னு 1080p 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். 60 fps வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கல செப்பரேட்டா, அது ஒரு குறையா தோணுச்சு. நெக்ஸ்ட் பேக் சைடுல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் சோனியோட IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இன்பில்ட் OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேக்கிங் இல்லாம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 119.9 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயினோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். அண்ட் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னுமா இந்த மேக்ரோ லென்ஸை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு பெட்டரா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுல வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 4K 30 fps இல்ல 60 fpsலயும் 1080pயும் 30 fps இல்ல 60 fpsல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா இவங்க சொன்ன சார்ஜிங் டெஸ்ட்டை ஈஸியா என்னால எடுக்க முடியும். அதனால வந்து சார்ஜிங் டெஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டேன். 4800 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. 160 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். என்னது 150 தானா அப்படின்றீங்கன்னா, இவங்க சொன்னது 0 to 100% வெறும் 19 நிமிஷத்துல ஆயிரும் அப்படின்னாங்க. சரி சீக்கிரம் தான் நம்மளே டெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும்போது 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 8 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிச்சு. 0 to 70% சார்ஜ் ஆகிறதுக்கு 13 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. இவங்க சொன்னது 19 நிமிஷத்துல 100% ஆயிரும் அப்படின்னாங்க. பட் லைவா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 19 நிமிஷத்துல 95% ஆச்சு. பட் இதுக்கப்புறம் டைம் பயங்கரமா இழுக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். பட் 100% பாத்தீங்க அப்படின்னா 21 நிமிஷத்துலயே ஆயிருச்சு. சோ இவங்க சொன்னதுக்கும் நம்ம டெஸ்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2 நிமிஷம் தான் வித்தியாசம் இருந்தது. ரியலாவே இது ஒர்த்து தான். அண்ட் அதை தாண்டி யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1 டேக்கான யூஸ் வந்து நல்லாவே கிடைக்குது நார்மல் யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது. அண்ட் இந்த பேட்டரி இவ்வளவு குயிக்கா சார்ஜ் ஆகுது, இதனால எதுவும் பிரச்சனை வருமா பேட்டரிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க சொல்றது படி பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணாலும் 4 வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இதே லெவலே கொடுத்துட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க. 4 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாங் டைம் தான், பேட்டரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கேம் பிளே பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்றத லாஸ்டா ஒரு 3-4 நாள் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்றனால ரொம்ப ஹெவியாலாம் டெஸ்ட் பண்ணல. இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Qualcomm-ஓட Snapdragon 8+ Gen 1 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் டெய்லி யூஸ் பண்ணும்போது குறிப்பா கேம் பிளே பண்ணும்போதும் சரி எங்கேயும் லேக் இருக்கிற ஃபீல் வந்து பார்க்கல.
ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் லாங் டைம் யூஸ் பண்ணாதான் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். ஆல்ரெடி நம்ம நிறைய டிவைஸில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த ப்ராசஸரில். ஸோ இதுலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாங் டைமில் யூஸ் பண்ணி நிறைய கேம் பிளே பண்ணும்போது தான் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். நான் ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது 12GB ரேம் வேரியன்ட் இருக்கக்கூடிய டிவைஸ் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ரேம் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5 ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எக்ஸ்பேண்டபிள் ரேம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மினிமம் 3GB 5GB அண்ட் 7GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB 12GB 16GB ரேம் வேரியன்ட் வரப்போகுது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 256GB இல்லாட்டி 128GB உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக டிவைஸ் அண்ட் ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா டிவைஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3-4 நாளாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னென்ன குறைகள் இருந்தது நல்லா இருந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குறிப்பாக அந்த அலர்ட் ஸ்லைடர் இல்லாத வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காது. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய ஹைலைட்டான விஷயமும் இருக்கு. பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து சொல்ல முடியும். லான்ச்சுக்கு முன்னாடியே நமக்கு ரிவ்யூ யூனிட் சென்ட் பண்ணனால டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் பிரைஸ் என்ன அப்படின்றத வந்து போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கு ரிவ்யூ வேணுமா வேணாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.